ஓம் சாந்தி 13/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்ம தந்தையோடலாம் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமாக ஆத்ம அபிமானி நிலையிலேருந்து பகவானுடைய மகா வாக்கியங்களை கேட்கலாம். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, அனைத்து ஆத்மாக்களையும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய மீட்பு படையினர், விடுதலை வீரர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம தான் எல்லாரையும் கர்ம பந்தனத்துலேருந்து விடுவிக்கக்கூடியவங்களாம். அப்போ நம்மளே போய் மாட்டிக்கூடாதுன்றாரு. அப்போ நீங்களே கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. மற்றவங்கள முக்தி கொடுக்கறது, மற்றவங்கள கஷ்டங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடியவங்க நம்ம. அப்போ நம்மளை தான் கருவியாக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம மூலமாக தான் அவருடைய காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாருன்னு போது நம்ம போயிட்டு கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது மீண்டும் மீண்டும் நம்ம போய் எந்த ஒரு தேகதாரியோடைய அவங்களுடைய பெயர் ரூபத்தில் சிக்கிக்கிறது, கர்ம பந்தனம். இவங்க இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும். சிலர் பொருள் மேலே கூட பற்று வச்சுருப்பாங்க, இந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி பந்தனத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பந்தனங்களையும் நீங்கள் மாட்டிக்கூடாது சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: எந்த பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஆத்மா மிக மிக சக்திசாலியாக ஆகிவிடும்? பாபா சொல்கிறாங்க. பதில்: நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்யுங்கள். நான் இந்த சரீரமே இல்லை, நான் ஆத்மா, அசரீரி, இந்த உடல்லேருந்து விடுபட்ட நெற்றி புருவத்தில் ஜொலிச்சிட்ருக்கிறேன். நான் இந்த உடலை இயக்குறேன். நான் இல்லைன்னா இந்த உடல் பயனற்று போயிடும். நான் தான் அந்த ஆத்மா, நான் தான் அந்த உயிர் அப்படின்ற பயிற்சி, விடுபட்டு இருக்கிற பயிற்சி பண்ணுங்க. அப்போ அந்த உடலில் இருக்கிற வியாதிகள்லாம் கூட குணமாயிடும். விடுபடுவதன் மூலம் ஆத்மாவிற்குள் சக்திகள் திரும்பி வந்துவிடும். நீங்கள் அந்த அசிரீரி ஆகி அந்த உடம்பு விட்டு வெளியே போய் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் உணரும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற சக்திகள்லாம் திரும்ப வந்துடும் சொல்லி சொல்கிறாரு. அந்த அஷ்ட சக்திகளும் நம்மக்கிட்ட போச்சு இல்லையா, அந்த சக்திகள்லாம் வந்துடும். ஏன்னா ஆத்மான்னும் போது பாபாவுடைய கனெக்ஷன் ஏற்பட்டுரும். அப்போ ஆத்மா பரமாத்மா கனெக்ஷன் வந்தோடனே சக்தி எல்லாம் நமக்கு வந்துடும்ன்றாரு. அப்புறம் பலமே நிறைந்து விடும் சொல்லி பாபா சொல்கிறாரு. பலம் நமக்குள்ளார நிறைஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஏதோ உடம்பு ஃபுல்லாக கேன்சரு. அப்போ அவங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி திடீர்னு அவங்களுக்கு ஒரே பிரச்சனையில் ஏதோ உடம்பை விட்டு வெளியே வந்துட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் இவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. உடம்பு விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் என்னவோ ஒரு காரணத்தினால அவங்க ஆயுள் முடியாதனால திரும்ப அந்த உடம்புக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த உயிர் உள்ளே வந்துருச்சு உடம்புக்குள்ளார. உள்ளே வந்தோடனே அவங்க டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்களாம், உடம்புல எங்கேயுமே கேன்சரே இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆத்ம சக்தி உடம்புல இருக்கிற அந்த நோயை கூட குணப்படுத்திடுது. அந்த அளவுக்கு பவர் ஆத்மாவுக்கு வந்துடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அதனால தான் அமிர்த வேலையில் ஏஞ்சி பாபா நீங்கள் நல்லா ஆத்ம உணர்வை கொண்டு வாங்க. நீங்கள் நான் உடல் அல்லன்ற பயிற்சியை பண்ணுங்க. அந்த உடலே கிடையாது, நான் ஃபரிஸ்தா, இல்லை நான் ஆத்மா, நெற்றிபுரத்தில் புள்ளியாக இருக்கிறேன், அந்த பயிற்சி நான் உயிர். உண்மை அதுதான். ஆனால் நம்ம பொய்யை போய் நம்பிட்டு இருக்கிறோம், உண்மையை மறந்துட்டோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்குள்ள சக்தி வந்துடும்ன்றாரு. நீங்கள் குப்தமான போர் வீரர்களாக இப்போ இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. தயவு செய்து கவனமாக இருங்கள், அட்டென்ஷனாக இருங்க. அதாவது ஒரு தந்தை நினைவில் இருங்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. யாரையுமே நினைக்காதீங்க, ஒரு கடவுளை மட்டும் நினைங்க. அசிரீரி ஆகிவிடுங்கள் என்ற கட்டளை இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் உலகத்தில் வந்துட்டுருக்குது. இதுலேருந்து தப்பிக்கணும்னா முக்கியமாக நம்ம அசிரீரி ஆகணும். நீங்கள் சாதாரண வாழ்க்கையில் சாதாரண பிரச்சனை கூட நம்ம அசரீரி ஆகி ஆத்ம உணர்வில் இருந்தோன்னா அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. இதே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பூகம்பம், நிலநடுக்கம், அந்த மாதிரி வரும்போது நம்ம அசரீரி ஆகிற பயிற்சி இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக தெளிவான பாபாவுடைய அந்த கனெக்ஷன் கிடைக்கும். பாபாவுடைய தூண்டுதல், அவர் என்ன சொல்கிறாரு, அவர் இஷாரா என்ன கொடுக்குறாரு, இங்கே இரு, அங்கே போயிரு அப்படின்ட்டு அவர் என்ன கொடுக்குறாருன்றது நம்ம அசரீரியாக இருக்கும்போது தான் நமக்கு புரியும். அதனால தான் பாபா தயவு செய்து இப்போ ஒரு தந்தையனோட நினைவில் இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளை தந்தை மிக நல்ல முறையில் இப்போ புரிய வச்சிருக்கிறாரு. எங்கு போர் வீரர்கள் இருக்கிறாங்களோ அங்கே கவனமாக இருங்கள்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் போர் நடக்குது அப்படின்னா இந்தியாவில் சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க, இல்லை பாகிஸ்தானில் கூட நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கவனமாக இருங்க, ஏன்னா எந்த நேரம் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ மாயா
நமக்கு எதிராக இருக்குது. அது எந்த நேரம் வேணாலும் அட்டாக் பண்ணும். அதனால தான் பாபா சொல்றார் நமக்கு, அவர்களுக்கு கவனத்துடன் இருப்பது என்றால் அமைதியாக இருப்பது என்பதாகும். அவங்கள வந்து அமைதியா இருக்க சொல்றாங்க. ஏன்னா வந்து அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் எதிரி எந்த இடத்துல இருந்து தாக்குதல் பண்றான்ட்டு. இங்கும் தந்தை உங்களுக்கு கூறுகின்றார், கவனமாக இருங்கள். அதாவது ஒரு தந்தையின் நினைவுல எப்பயுமே இருங்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், மாயாவசமாகி கர்ம பந்தனத்தை அதிகமாயிட்டே பண்ணி விட்டுருவோம். கர்ம கணக்கை அதிகமாக்கிடுவோம். அதனால பாபா வந்து என்னுடைய நினைவுல இருங்கன்றாரு. வாயினால் கூற வேண்டியிருக்கிறது, இல்லையெனில் உண்மையில் பேசுவதிலிருந்தும் தூர விலகி இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. உண்மையில பேசுறதுல இருந்து கூட நீங்க தூர விலகி அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கவனத்துடன், அதாவது தந்தை நினைவில் இருக்கிறீர்களான்னு சொல்லி இப்ப பாபா நம்மள கேட்கிறாரு. நீங்க அட்டென்ஷனோட இருக்கிறீங்களா, எப்பயுமே ஆத்மான்ற உணர்வுகளோட இருக்கிறீங்களா, என்னோட நினைவுல இருக்கிறீங்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. தந்தையின் கட்டளை, அதாவது ஸ்ரீமத்தே இப்ப கிடைக்கிறது. நீங்கள் ஆத்மாவையும் புரிந்திருக்கிறீங்க, தந்தையும் புரிந்திருக்கிறீர்கள் எனில் தந்தையை நினைவு செய்யாமல் பாவங்களை வென்ற நிலை, அதாவது விக்ரமாஜித், அதாவது சதோ பிரதானம் தூய்மையாக ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ வந்து உலகத்தாருக்கு அவங்களுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது, நம்ம ஆத்மானே தெரியாது, கடவுள் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க பாவம் அழியறதுக்கு அவங்க கங்கையில போய் குளிக்கிறாங்க, ஏதேதோ செய்றாங்க. ஆனா நமக்கு கடவுள் யாருன்னு தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் புள்ளியா இருக்கிறாரு, நானும் புள்ளியா இருக்கிறேன், நான் உயிர், நான் இருந்தாதான் இந்த உடலே இயங்கும், இல்லைன்னா இந்த உடல் பயனற்றதா ஆயிடும். நான் ஆத்மா, என்னுடைய அப்பாவும் அதே மாதிரிதான் புள்ளியா இருக்கிறார், ஒரு பிறப்பிறப்புல வர்றதில்ல. இந்த ஞானம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? அப்ப அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இன்னமும் நீங்க தூய்மையாகாம தந்தையை நினைவு செய்யாம இருந்தா எப்படி உங்க பாவம் போகும்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க என்ன நினைச்சாதான் விக்ரமாஜித்து தூய்மையாக ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. மூல விஷயமே இதுதான். இப்ப தந்தை கூறுகின்றார், இனிமேல இனிய குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இவை அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயங்களாகும். இது சங்கமயுகத்தினுடைய விஷயம்தான். அவர் துவாபர யுகத்திலேயோ சத்தியுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ வரல, கடைசியில தான் வந்திருக்கிறாரு. பல பிறவிகளுடைய கடைசியில தான் வந்து இந்த ஒரு பிறவி நீங்க என்ன ஆத்மானு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க, தூய்மையாகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதையே அவர்கள் வேறு அர்த்தத்துல எடுத்துக்கொண்டு விட்டனர் சொல்லி சொல்றாரு. அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களும் இராணுவ வீரர்கள் தான், நீங்கள் இராணுவ வீரர்களாக இருக்கிறீங்க. அவங்களும் மிலிட்ரினா அவங்க வந்து நாட்டுக்காக வீடு வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பார்டருக்கு போய் போரிடுறாங்க நாட்டுக்காக. நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம வந்து உலகத்துக்காக இப்போ போரிடுறோம். நம்மளும் வீடு வாசல்ல இருந்தாலும் இந்த மாயா 5 விகாரங்களுக்கு எதிராக மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் இப்ப இராணுவ வீரர்களாக இருக்கிறீங்க. குப்தமான இராணுவ வீரர்களும் இருப்பார்கள் அல்லவா? சில இராணுவ வீரர்கள் குப்தமா அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க, மறைஞ்சு இருப்பாங்க, மறைஞ்சு அட்டாக் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் இப்ப குப்தமா இருக்கிறீங்க, மறைஞ்சு. நீங்க உலகத்துக்கு தெரிய மாட்டீங்க, ஆனா நீங்க மறைமுகமான வீரர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் குப்தமாக ஆகிவிடுகிறீர்கள், அதாவது தந்தை நினைவில் ஐக்கியமாகி விடுகிறீர்கள். இப்ப நம்ம வந்து கடவுளை நினைக்கிறதே யாருக்குமே தெரியாது. ஆனா கடைசியா வெளிப்படும் போது தான் இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்கன்றதே ஆச்சரியமா இந்த உலகமே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஆன்மீக ஒளி வந்து எல்லார் முகத்துலயும் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப தெரியல, இப்ப நம்ம அறகுறையா இருக்கிறோம் இல்லையா, சரியா பாபான்னு நினைக்கல, அதனால அந்த ஒளி முகத்துல தெரியல. போக போக கடைசியில கண்கள்லயும் அந்த நெற்றிலையும் ஒளி வந்து பிரகாசமா தெரியும். ஆன்மீக ஒளி நம்மளுடைய முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் எல்லாரும் உணர்வாங்க, அப்ப இதுதான் கரெக்டான பாதை, இவங்க போயிருக்கிறாங்க, உண்மையா ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சுதான் இந்த சக்தி இவங்களுக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்ப நீங்க மறைமுகமா இருக்கிறீங்க, இப்ப தந்தையின் நினைவுல ஐக்கியமாகி இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் குப்தம் என்று கூறப்படுகிறது. இப்போ பாபா நினைச்சா இந்த ஞானம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப இதே நேரத்துல நமக்கு கிடைச்ச மாதிரியே உலகத்தினர் எல்லாருக்குமே 800 கோடிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளால முயற்சியே பண்ண முடியாது. வந்து உங்க மதுபன் ஃபுல்லா கும்பல் தான் இருக்கும், அங்க நம்மளால காலை கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு சென்டர்லயுமே நம்மளால உள்ளேயே நுழைய முடியாது. 800 கோடி பேரும் அங்கதான் இருப்பாங்க. ஏன்னா தெரிஞ்சிருவாங்க இல்லையா கடவுள் வந்துட்டாருன்ட்டு. அதனாலதான் பாபா வந்து நாடகத்தை பேன் மாதிரி நகர்த்திட்டு இருக்காரு. ஏன் எனக்கு மட்டும் இந்த ஞானம் புரிஞ்சுது, மற்றவங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னா, உங்களுக்கு முயற்சி பண்ண டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நீங்க முயற்சி பண்றதுக்கு வரிசை கிரமமா தான் வருவாங்க. நீங்க முயற்சி பண்றதுக்காக இப்ப என்ன நினைக்கிறதுக்காக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறேன்னு நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுல கேள்வியே கேட்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
இதுதான் குப்தம் என்று கூறப்படுகிறது. யாரும் அறிந்து கொள்ளவே முடியாது. ஏனெனில் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா. யாருக்குமே உங்களை பற்றி தெரியாது. ஏன் உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாமல் தான் இருந்தது இல்லையா. பாபாவே வந்து சொல்லும் போது தான் நம்ம யாருன்றது நமக்கே தெரிஞ்சது. ஏன்னா நீங்கள் குப்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்களது நினைவு யாத்திரையும் இப்போது குப்தமாக இருக்கிறது. இப்போ யார் எவ்வளோ பாபா நினைக்கிறாங்கன்ட்டு போய் பூந்தா நம்மளால் பார்க்க முடியும்? நமக்கு தெரியாது யார் எவ்வளோ நினைக்கிறாங்கன்ட்டு. சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் பாபாவுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும் அவங்க எவ்வளோ மணி நேரம் பாபான்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே ரொம்ப உருகி உருகி சிலர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ரொம்ப எந்த நேரம் பாபா நினச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ குப்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். தந்தை கூறுவது என்னவெனில் என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும் சொல்லி பாபா சொல்கிறார். ஏனெனில் நினைவின் மூலம்தான் ஆதரவற்ற இவர்களுக்கு நன்மையை ஏற்படும்ட்டு தந்தை அறிவார். இப்போ நம்ம எல்லாம் உலகத்தில் ஆதரவற்ற இருக்கிறோம் இல்லையா. உலகத்தார் கைவிட்டுட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் எல்லாமே நடந்தது. இப்போ வந்து நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோம். நமக்கு வந்து பாபா விட்டா வேற யாரும் இல்லைன்ட்டு பாபாவுக்கு தெரியுது. நினைவின் மூலம்தான் நமக்கு நன்மை ஏற்படும்ட்டு பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. இப்போது உங்களை ஆதரவற்றவர்கள் இரக்கத்திற்குரியவர் என்று கூறுவார் அல்லவா. இப்போ பாபா நம்மளை என்ன சொல்றாருன்னா ஆதரவற்றவர்கள்னு சொல்றாரு. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லி ஒரு பிராவம் கூட இருக்குது. அப்போ திக்கற்றவங்கன்னா யாருமே ஆதரவே இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இரக்கத்திற்குரியவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறார் பாபா. சொர்க்கத்தில் ஆதரவற்றவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அன்பா அமைதியா பாசமா ஒரு உயிரோடைய அருமையை தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு ஆத்மாவனுடைய அருமையை புரிஞ்சிருப்பாங்க. எல்லாரும் ஆத்மா உணர்வுல இருப்பாங்க. அன்பு செலுத்துவாங்க. இப்போ வந்து மனித தன்மை இல்லை இல்லையா. இப்போ உயிரோடைய அருமை கூட தெரியல. ஒரு கொலை பண்றாங்க, அது நம்மள மாதிரி ஒரு உயிர் தானன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ மனிதாபிமானம் ஒரு மனுஷத்தன்மை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. சொர்க்கத்துல அந்த மாதிரி யாரும் கிடையாது. யார் ஏதாவது பந்தனங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆதரவற்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்போ யார் பந்தனத்துல போய் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்களோ கூண்டு கிளி மாதிரி அவங்க தான் ஆதரவற்றவர்கள்னு சொல்லி பாபா சொல்றார். இதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் கலங்கரை விளக்கு என்று கூறப்படுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையும் கலங்கரை விளக்கு என்று கூறப்படுகின்றார். பாபா நம்மளையும் லைட் ஹவுஸ்ன்னு சொல்றாரு, அவரையும் லைட் ஹவுஸ் சொல்றாரு. ஏன்னா அவர் தான் வெளிச்சமா இருந்து நமக்கு வழி காட்டினார் இல்லையா. அவர் வரலன்னா பிரம்மா பாபா விடல நமக்கு எப்படி தெரியும் நம்ம வந்து ஆத்மா அவர் நம்மளுடைய அப்பான்றது தெரியாது இல்லையா. இப்போ நம்மளை பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து கலங்கரை விளக்குன்றது என்னது, அந்த வந்து படகுலாம் வரும், அந்த படகுக்கு வழிகாட்டுறது அந்த கலங்கரை விளக்கம் தான். எந்த பக்கம் போகணும் அந்த வெளிச்சம் தான் வந்து வழிகாட்டும். இல்லைன்னா அந்த படகு தடமாறி போயிடும். அது மாதிரி உலகத்துல இருக்கிறவங்க சரியான பாதைக்கு வர்றதுக்கான கலங்கரை விளக்கமா லைட் ஹவுஸா நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் இதுதான் சரியான பாதைன்ட்டு எல்லாரும் கடவுள்கிட்ட வந்து சேருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு கண்ணில் சாந்தி தாமம் இருக்கணும், மற்றொரு கண்ணில் சுகதாமம் வையுங்கள் என்று தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். ஒரு கண்ணில் பரந்தாமம் இருக்கணும், உங்க நினைவு அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. எப்பயுமே பரந்தாமம், இன்னொன்று சொர்க்கம். இது ரெண்டுத்தையுமே நினைச்சிட்டே இருந்தா உங்க கண்ணுலயே அது தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கலங்கரை விளக்கம் போன்று இப்போ இருக்கிறீங்க. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் நீங்கள் கலங்கரை விளக்காக இருங்கள் சொல்லி சொல்றாரு. உங்க எக்ஸாம்பிளா இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையே உங்களை பார்த்து இவங்க எப்படி இப்படி இருக்கிறாங்க, மிகவும் லேசா இருக்கிறாங்களே. எப்பயுமே பாபா நினைவுல இருக்கிறதுனால நம்மளை பார்த்தா ஒரு லைட்டா தெரியும். அவங்களுக்கு வேலை செய்யறது கூட ரொம்ப லைட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். பாபா நினைவில் செய்யும் போது அது ஒரு பெரிய சுமையாக தெரியாது. இதே உலகத்தாருக்கு சுமையாக தெரியும் எல்லாமே. அதனால் நீங்கள் கலங்கரை விளக்கா இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பாபா நினைவில் கர்மயோகியாக செய்யும் போது எல்லாமே லேசாக தெரியும். அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் வழி கூறிக்கொண்டே இருங்கள் சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் யாரும் எதுவும் புரிஞ்சுக்கலனா கூட நீங்கள் வந்து ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவும் நினைங்க. பரந்தாமத்துக்கு தான் நம்ம கடைசியாக போகணும். சொர்க்கம் யாரெல்லாம் சொர்க்கத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தினோட வழி காட்டுங்க. யாரெல்லாம் அதை புரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு பரந்தாமத்துக்கு வழி சொல்லிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த துக்கதாமத்தில் எல்லாருடைய படகும் இப்ப சிக்கி கொண்டு இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாம் பந்தனத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம படகு வந்து எப்படி ஒரு சேத்துல போய் ஒரு கடல்ல சிக்கிக்குதோ அந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கை படகும் இப்ப சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வெளியே வர தெரியல. எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறது, இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையை சரி பண்ணலான்னு போனா இன்னொரு பிரச்சனை வந்துடுது. அந்த சிலந்தி வலை மாதிரி சிக்கிக்கிறாங்க வாழ்க்கையிலேயே.
ஒண்ணுமே வெளியே வர முடியல, பந்தனத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் எனது படகை கரையேற்றுங்கள்ட்டு கூறுகின்றனர். பக்தியில கூட கடவுளே வந்து கரை சேர்க்க மாட்டாயான்லாம் பாட்டு பாடுவாங்க. ஏ படகோட்டியே, அனைவரின் படகை சிக்கி கொண்டிருக்கிறது, அவைகளை யார் மீட்பதுன்னு சொல்லி பாட்டெல்லாம் பக்தி மார்க்கத்துல இருக்கும். அதற்கு எந்த மீட்கக்கூடிய வீரர்களுமே கிடையாது, இவ்வாறே பெயர் வைத்து விட்டனர் சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் மீட்கக்கூடிய வீரர்கள்லாம் கிடையாது, உண்மையில் நீங்க மீட்கக்கூடிய வீரர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை படக பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இப்போ நம்மளும் என்ன பண்றோம், நம்மளும் பாபாவை வந்து நினைச்சுக்கிட்டு மற்றவங்களையும் கூப்பிட்டு அந்த படகுல உட்கார வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போதான் நம்ம மீட்கக்கூடிய வீரர்களா இருக்கிறோம். விஷக்கடல்ல இருந்து எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்ச வழியை எல்லாருக்கும் காட்டுறோம். நீங்கள் தான் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா லிபரேட்டர், அவர் தான் விடுவிப்பவர். ஆனா அவர் யார் மூலமா செய்யறாரு, நம்ம மூலமா, கருவி மூலமா செய்யறாரு. அனைவரும் 5 விகாரங்கள் என்ற வலையில இப்ப சிக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் சரிதான், அது தவறில்லை அப்படின்ட்டு அரைக்கல்பமா நம்ம அதனோட பிடியில மாட்டிக்கிட்டோம். இப்ப அந்த வலையில தான் எல்லாரும் சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. அதனால் தான் எங்களை கரையேற்றுகிறீர்கள் என்று சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆக தந்தை இப்ப சொல்றாரு, இந்த நினைவு யாத்திரையின் மூலம் நீங்க விஷக்கடலையே கடந்துருவீங்க. இப்ப நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஏன்னா நினைச்சா போதும் இந்த விஷக்கடலை, இந்த வாழ்க்கை படக கடந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கை வந்து முடியும் போது இந்த விஷக்கடலை நீங்க கடந்திருப்பீங்கன்றாரு. இப்போது அனைவரும் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ உலகத்துல எல்லாருமே என்னமோ அந்த உலகம் அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குது, எல்லாரும் மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை தோட்டக்காரன்ட்டு சொல்றோம், அனைத்து விஷயங்களும் இந்த நேரத்திற்கான விஷயங்கள் தான், நீங்க மலராக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. எப்படி முள்ளா நம்ம கடந்து நம்மளை வந்து மலரா இப்ப ஆக்குறாரு. இப்போது அனைவருமே முட்களாக இருக்கிறீர்கள், ஏனெனில் இம்சை தருபவர்களாக இருக்கிறீர்கள். முள்ளுன்னா பாபா வந்து, இந்த முள்ளுனா குத்தும் இல்லையா, அந்த ரோஜா மலர் அழகா தான் இருக்கும், ஆனா அதுல இருக்கிற முள்ளு நம்மளை குத்தும். அப்ப வந்து முள்ளுனாலே குத்தும். குத்துறதுன்னா அந்த நம்ம வந்து ஹிம்சை கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் பேசுறது, அந்த மாதிரி எது நம்ம நடந்துக்கிறது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அந்த மாதிரி வேலையை செய்யறது வந்து முள்ளு. மலருன்றது அவங்க மனமா இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே ஒரு நல்லா இருக்கும். மலர்னாலே அது ஒரு வாசனையா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. இப்போது அகிம்சையாளராக வேண்டும், பாவனமாக ஆக வேண்டும். இப்போ நீங்க டபுள் அகிம்சகரா மாறணும். காமம், கோபம் அந்த ரெண்டுத்துல இருந்து நீங்க வெளியே வந்து தூய்மை ஆகணும்ன்றாரு. தர்ம ஸ்தாபனை செய்ய வருபவர்கள் தூய்மையான ஆத்மாக்களாகவே தான் வராங்க. இப்ப வந்து புத்தர், இயேசு இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க தூய்மையான ஆத்மாக்கள் மேல இருந்து வரும்போது தூய்மையா தான் வந்து ஸ்தாபனை செய்வாங்க. எப்பவுமே தர்மம் ஸ்தாபனை செய்யற ஆத்மா வந்து ஏற்கனவே நடிச்சிட்டு இருக்கிற ஆத்மா ஸ்தாபனை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க ஏதாவது போய் நம்ம அசுத்தமா ஏற்கனவே இருக்கிறோம், ஆனா நம்ம போய் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்றோம்னா இந்த உலகம் ஒத்துக்காது, ஏன்னா நீ ஒழுங்கான்னு சொல்லி கேட்கும். அதனாலேயே பாபா வந்து தூய்மையான ஆத்மாவை மேல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்க வந்து வேற உடல்ல பிரவேசமாயி தான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. ஆனா அந்த ஸ்தாபனை காரியத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அந்த உடல்ல இருக்கிறாங்களே அந்த ஆத்மாவுக்கு தான் பிரச்சனைகள் வரும். அவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கவே முடியாது. எந்த ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யற ஆத்மாவும் அசுத்தமானவர்களா இருக்க முடியாது, தூய்மையா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இல்லாத ஆத்மா தான் மேல இருந்து வருது. வந்து அந்த ஆத்மா தான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. முதலில் வருகின்ற போது தூய்மையாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களது ஆத்மாவோ அல்லது சரீரமோ துக்கம் அடைய முடியாது சொல்லி சொல்றாரு. வந்து தூய்மையாக மேல இருந்து வர்றதுனால அவங்களுக்கு துக்கம் வந்து நேராதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் அவர்களிடம் எந்த பாவமும் கிடையாது. இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து அதுக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, சதோ பிரதானமா இருக்கும். அதுவே முதல்ல இறங்குற ஆத்மா அதே மாதிரிதான் இறங்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இல்லாத சதோ பிரதானமா தான் இறங்கும். அந்த மாதிரி இறங்குற ஆத்மாக்கு எந்த ஒரு பாவமும் கிடையாது. அவங்க பாவமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா மேல இருந்து இறங்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு துக்கமே வராது. நாம் தூய்மையாக இருந்த போது எந்த பாவமும் செய்வது கிடையாது சொல்லி சொல்றாரு. எப்ப நம்ம தூய்மையா இருக்கிறோமோ அப்ப பாவமே செய்ய மாட்டோம், மற்றவர்களும் செய்வது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப வந்து இதெல்லாம் வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து எப்படி நம்ம நடிக்க வந்தோம், நமக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்க, நம்ம எப்படி சதோ பிரதானமா இருந்தோம், நம்ம அப்புறம் எப்படி நம்ம வந்து பாவம் செஞ்சவங்களா மாறணும், இதெல்லாம் நீங்க சிந்தனை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. தர்மம் ஸ்தாபனை செய்வதற்காக அங்கிருந்து ஆத்மாக்கள் வருகின்றன. பாபா சொல்றாரு, ஒரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யறதுக்காக ஒரு ஆத்மாவை நான் அனுப்புறேன். அனுப்புறதை விட
தானாவே அங்கேருந்து வராங்க. அவங்கவங்க காரியத்தை அவங்கவங்க டைம்ல வந்து செய்கிறாங்கன்றாரு. பிறகு அவர்களது ராஜ்யமும் நடைபெறுகிறது. தர்மத்தை ஸ்தாபனை பண்ண உடனே ஒரு தர்மமாக ஸ்தாபனை ஆகுது. இஸ்லாம தர்மம், கிறிஸ்துவ தர்மம், அந்த மாதிரி ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகும்போது பிறகு அந்தந்த தர்மத்தில் ராஜ்யம் உருவாகுது. அப்புறம் அந்த ராஜ்யமும் நடைபெறுது. அந்த மாதிரி தான் சீக்கிய தர்மத்தின் ராஜ்யமும் இருக்கிறது. சன்னியாசிகளின் ராஜ்யம் நடைபெறது கிடையாது. சன்னியாச தர்மன்றது வீடு வாசலை விட்டுருவாங்க. அவங்க வீட்டில் இருந்தால் தானே நம்ம ராஜ்யம் பண்ணுவோம். வீடு வாசலே விட்டு காட்டுக்கு போகிறவங்க ராஜ்யம் செய்ய மாட்டாங்க. அந்த தர்மத்தில் மட்டும் ராஜ்யம் நடைபெறது கிடையாது. மற்ற எல்லா தர்மத்திலையும் ராஜாக்கள் இருப்பாங்க. ராஜ்யம் நடக்கும்னு சொல்றாரு. ராஜாக்களாக அவங்க ஆவறது கிடையாது. சீக்கிய தர்மத்தில் ராஜ் மகாராஜா போன்றவர்கள் இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. சீக்கிய தர்மத்தில் மகாராஜாலாம் இருப்பாங்க. அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்ய வருகின்ற போது புது ஆத்மாவாக தான் வருகின்றனர். கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். புத்தர் புத்த தர்மத்தை, இப்ராஹிம் இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அனைவரின் பெயரிலும் தர்மம் உருவாகிறது சொல்லி சொல்றாரு. அவங்கவுங்க பெயர்லயே அவங்கவுங்க தர்மம் உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. தேவி தேவதா தர்மத்தின் பெயர் என்பதே கிடையாது. ஆனா இந்த ஒரு தர்மம் இருக்குல்ல, இந்து தர்மம்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அதோடைய இந்து தர்மம்னு ஒரு தர்மமே கிடையாது. அவங்க இந்துஸ்தான் பேர் வச்சு இங்கிலீஷ்காரவங்க ஹிந்துன்னு பேர் வச்சுட்டாங்க. உண்மையிலே அந்த தர்மம் யார் ஸ்தாபனை செய்யுதுன்னா ஸ்தாபகர் பேரே இல்லை பாருங்க. இப்ப எல்லா தர்மத்துக்கும் ஸ்தாபகர். இப்ப இஸ்லாம் தர்மம்னா இப்ராஹிம் ஸ்தாபனை பண்ணார். கிறிஸ்துவ தர்மம்னா கிறிஸ்து ஸ்தாபனை பண்ணார். பௌத்த தர்மம்னா புத்தர் ஸ்தாபனை பண்ணார்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணாங்கன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. பாபா சொல்றாரு, தேவி தேவதா தர்மத்தின் பெயரே என்பதே கிடையாது. நிராகார தந்தை தான் தேவி தேவதா தர்மத்தையே ஸ்தாபனை செய்கின்றார். கடவுளே இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு உடம்பு கிடையாது, அவர் தேகதாரி கிடையாது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்களுக்கு தேகத்தின் பெயர் இருக்குது. இப்ப கிறிஸ்துவ தர்மம்னா அவர் உடலுக்கு பேர் இருக்கு. கிறிஸ்து தான் ஸ்தாபனை செய்யறாரு. அவரோட உடல் பேரு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம நிராகார தந்தைக்கு பேர் இருக்குது, ஆனா தேகதாரி அவர் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. சிவன் அவர் பேரு, இவர் தேகதாரி கிடையாது. புது உலகில் தான் ராஜ்யமே நடைபெறுகிறது. ஆனா இங்க ஸ்தாபனை செய்யும் போது இங்க ராஜ்யம் நடக்காது. பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு போயிடுவாரு. புது உலகத்துலதான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் நடக்கும்ன்றாரு. ஆக தந்தை சொல்றாரு, குழந்தைகளே, தன்னை ஆன்மீக இராணுவ படைவீரன் என்று அவசியம் புரிஞ்சுக்கங்க. இந்த இராணுவத்தின் சேனாதிபதி கமாண்டர் வருகின்ற போது நேராக நிற்க அட்டென்ஷன் என்று கூறியதும் உடனே நேராக நின்று விடுவர். இப்ப ஏதாவது ஒரு இராணுவத்துல கமாண்டர் வராருன்னா அட்டென்ஷன் எல்லாரும் நேரா நிப்பாங்களாம். அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேராக நின்றுடுவாங்க. உலகத்தார் அவரவர்களது குருக்களை நினைவு செய்வர் அல்லது அமைதியாக இருப்பர். ஆனால் அது பொய்யான அமைதியாக ஆகிவிடுகிறது. உலகத்துல இருக்கிறவங்க அட்டென்ஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க குருவை நினைப்பாங்க, அமைதியாக நிற்பாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அது பொய்யான அமைதி. ஆனா நாம ஆத்மாக்கள், நமது தர்மம் அமைதி என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும், நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மமே அமைதின்றது உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. பிறகு யாரை நினைவு செய்ய வேண்டும்? இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஞான சகிதமாக நினைவில் இருப்பதன் மூலம் பாவங்களே அழியும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம அட்டென்ஷன் பாபா எதுக்கு சொல்றாருன்னா, ஆத்ம உணர்வுல இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் ஆத்மா, நானே அமைதி சுரூபம், என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா அப்படின்ட்டு நினைவுல இருங்க. நினைச்சா பாவம் போயிடும்ன்றாரு. இந்த ஞானம் வேறு யாரிடத்துலயுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் அமைதி சுரூபமானவர்கள் என்பதை மனிதங்களுக்கு தெரியாது. நாம் சரீரத்திலிருந்து விடுபட்டு அமர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அசிரியாகி உட்காரணும். இங்கு உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தை நினைவுல உட்கார முடியுன்றாரு. தன்னை எவ்வாறு ஆத்மானு புரிஞ்சு விடுபட்டு அமர வேண்டும் என்று தந்தை இப்ப புரிய வைக்கிறாரு. இந்த ராஜயோகத்தை கடவுளே சிவனே கத்துக் கொடுக்குறாரு. தன்னை உடல் அல்ல என்று புரிஞ்சு கொண்டு நான் தான் உயிர், நான் தான் இந்த ஆத்மான்ட்டு எப்படி உட்காரணும், அசரீரியா எப்படி இருக்கணும்ன்ற பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மாக்களாகிய நாம் எப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு தெரியும், இப்போ உலகம் கடைசி நெருங்கிடுச்சு, கலியுக இறுதி வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணுன்றது நமக்கு தெரியும். நாம் அங்கு வசிக்கக்கூடியவர்கள். நம்ம உண்மையிலே நம்மளுடைய இடம் பரந்தாமம் தான். அங்கதான் ஆத்மா வசிக்கிற இடம். அதை தான் சன்னியாசிகள் பிரம்ம தத்துவம், பிரம்மத்துல ஐக்கியமாயிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே
பரந்தாமன்றது ஆத்மாக்கள் வசிக்கின்ற இடம், 6வது தத்துவம் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வளவு காலம் வீட்டை மறந்துட்டோம். ஆனா நம்ம கடவுளை விட்டு பிரிஞ்சு வந்து 5000 வருஷம் ஆகுது. நம்ம நடிப்பு நடிச்சு நடிச்சு மறந்துட்டோம், வீட்டையும் மறந்துட்டோம், கடவுளையும் மறந்துட்டோம். நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை வேற யாருமே நினைப்பது கிடையாது. இப்ப யாரும் உலகத்துல இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இப்ப வாழற இடம் தான் உண்மை, நம்ம இருக்கிற இடம் உறவினர்கள் தான் உண்மை, இதை நினைச்சிட்டு இருக்கணும். திடீர்னுட்டு சரீரம் விட்டவொடனே புரிய மாட்டுது அவங்களுக்கு, என்னடா இது, நம்ம எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்ப என்னமோ உடம்புல இருந்து வெளில வந்து நிக்கிறோம், இப்ப நம்ம எங்க போனோம் அப்படின்ட்டு ஒரே குழம்பி போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது வீட்டுக்கு போகணும், நம்மளாம் ஆத்மாக்கள், நம்ம அங்க இருந்து தான் நடிக்க வந்தோம், இங்க வந்து பாட்டு நடிக்க வந்திருக்கிறோம், நடிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். இந்த ஞானம் யாருக்குமே கிடையாது. இப்ப நமக்கு தெரிஞ்சிட்டதுனால நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சொர்க்கம் போயிடுவோம். இந்த உடலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நமக்கு தெரியும், ஐயோ நம்ம வந்து பாபாட்ட படிச்சோம் இல்லையா, பாபா தான் ஞானம் சொல்லிட்டாரு இல்லையா, நம்ம இப்போ வீட்டுக்கு போனோம், நம்ம பாபா நினைவுல சரீரம் விட்டாலும் சரி, இல்லை சாதாரணமாக உடம்பு விட்டு வெளில வந்தாலும் சரி, நமக்கு தெரியும், ஞானம் தெரியும். நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பாபாட்ட போயிடுவோம், சுற்றும் லோகத்துக்கு போயிடுவோம், அங்கேருந்து அப்படியே நம்ம பரந்தாமம் போயிடுவோம். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது, ஞானமே கிடையாதுன்றனால குழம்பி நிற்கிறாங்க. உடம்பை விட்டு வெளில வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த உடலை எரிக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, இது என்னது, இது உண்மையே கிடையாதா, நம்ம பொய்யா நடிச்சோமான்ட்டு குழம்பிட்டு அந்த ஆத்மா அப்புறம் வேற அம்மா உடல்ல போய் அம்மா வயிற்றுல போயிட்டு பிறக்க போயிடுது. ஆனால் இந்த ஞானம் இப்போ நம்ம கிடைச்சதுனால நம்ம வந்து இதில் கடைசி பிறவி, இதோட நம்ம வந்து பரந்தாம போயிடும். பாபா வந்து இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் திரும்பி செல்ல முடியாது. பாபா சொல்றாரு, நீங்க உடல்ல இருந்துகிட்டு என்னை நினைச்சு தூய்மை ஆகணும், தூய்மை ஆகாம நீங்க வீட்டுக்கு வர முடியாதுன்றாரு. யாரை நினைக்க வேண்டும் என்று புரிய வைப்பவர்களும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல எப்படி இது முக்தி அடையிறது, எப்படி பாவம் போகிறதுன்னு யாருக்கும் சொல்லி புரிய வைக்க தெரியாது. யாரை நினைச்சா பாவம் போகுன்றது புரிய வைக்கிறவங்களும் யாரும் கிடையாதுன்றாரு. ஒரே ஒருவரை தான் நினைவு செய்ய வேண்டும்ட்டு இப்போ கடவுளே வந்து புரிய வைக்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவரே வந்து வழியை சொல்றாரு. நான் தான் சிவன், நான் பிறப்பிறப்புல வர்றதில்ல, நான் புள்ளியா இருக்கிறேன், என்னை நினைச்சாதான் உங்க பாவம் போகும்ன்ட்டு அவரே வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. பிரம்மா உடல்ல வந்து அவர் ஆதாரமா எடுத்து வர்றாரு. வேற யாரையாவது நினைவு செய்வதனால் என்ன பலன் இருக்காது. பாபா சொல்றாரு, எந்த ஒரு தேகதாரியை நினைச்சு நீங்க உயிரை விட்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும், திரும்ப இங்கே வந்து பிறந்துருவீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் சிவசிவான்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதனால் என்ன பலன் என்று யாருக்குமே தெரியாது. சிவனை நினைவு செய்வதால் தான் பாவங்கள் அழிந்து விடும் என்பது யாருக்கும் தெரியாது. சிவசிவான்னு சொல்றதுனால பாவம் போகாது. சிவன் எப்படி இருக்கிறாரு, ஏதா இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்ட்டு நினைச்சாதான் பாவம் போகும் அப்படின்னு சொல்றாரு. ஓசைகள் கேட்க முடிகின்றது, கண்டிப்பாக ஓசைகள் இருக்கவே செய்யும். இது போன்ற விஷயங்களால் எந்த பலனும் கிடையாது. பக்தியில நிறைய ஓசைகள், அந்த நல்லா அந்த ஓம் சொல்லும் போதெல்லாம் அந்த ஒளி எழும்பும், அந்த மாதிரி ஓசைகள்லாம் இருக்கவே செய்யுது. இருந்தாலும் அதனால ஒரு பலனும் கிடையாது. ஓம் நம சிவாய இதெல்லாம் நம்ம ஓசை எழுப்புறோம், அதனால ஒரு பலனும் இல்லை சொல்லி சொல்றாரு. தன்னை உணருங்க, ஆத்மான்னு உணர்ந்து புள்ளி நானன்ட்டு உணர்ந்து பாபாவை நினைக்கணும். அதை செஞ்சாலே போதும். வாயினால எந்த ஒரு மந்திரமும் ஜபிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக சொல்லுவாங்க மந்திரம் ஜபிக்க வேண்டாம், அது ஏதோ ஒரு ப்ராவர்ப் கூட இருக்குது, மந்திரம் கூட ஜபிக்க வேண்டாம், நல்லவங்களா வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அனைத்து குருக்களிடத்திலும் பாபா அனுபவியாக இருக்கின்றார் அல்லவா. எல்லா குருக்களிடத்திலுமே இப்போ பாபா வந்து அனுபவியாக இருக்கிறார், பிரம்மா பாபா. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு அத்தனை குருக்கள். அவர் வந்து காட்சி கிடைச்ச பிறகு கூட அவர் வீட்டில் வந்து குருக்களுடைய சத்சங்கம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு திடீர்னுட்டு ஏஞ்சி ரூமுக்கு போனாரு. அப்ப அவருக்கு உடம்புலயே சிவன் வந்து சிவோகம் சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் வந்து குருக்களே அவங்க குருக்களுக்கு அவ்வளோ தலைவணங்குவார். அத்தனை குருக்கள் வந்து அவங்க வீட்டிலேயே வந்து சத்சங்கம் நடக்கும். ஆனாலும் அவர் அத்தனை குருக்கள் உட்காந்துருக்கும் போது ஏஞ்சி ரூமுக்கு போயிட்டாரு. அப்பதான் அவங்க மருமகளுக்கு டவுட் வந்துச்சு, என்ன பாபா இப்படிலாம் செய்ய மாட்டாரு, திடீர்னு ஏஞ்சி ரூமுக்கு போறாரு. போயிட்டு ரூமுக்கு பின்னாடியே போய் பார்த்தாங்க. ரூமே ஒரே எப்படி இருந்ததுன்னா செந்நிறமா இருந்தது. அப்படியே செந்நிறமான அங்க எப்படி இருக்கும் பரந்தாமோ அந்த மாதிரி இருந்தது. அவரோட நெத்தி புருவத்துல அவ்வளோ ஒரு வெளிச்சம் இருந்தது. இவரு மட்டும் சிவோகம்னு சொல்லிட்டு இருந்தாரு, நானே சிவன் சொல்லிட்டு இருந்தாரு. அதை வந்து அவங்க மருமகள் தான் பார்த்துருக்குறாங்க அந்த காட்சியை. அது பாபாவுக்கே தெரியல நம்ம இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். ஆனா அவர் உடல்ல சிவன் பிரவேசமாகி இதை செஞ்சிருக்கிறாரு. 60 வயசு வானப்பிரஸ்த நிலையில அந்த மாதிரி சிவன் வந்து அவர் உடம்புல பிரவேசமாகி இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு.
இப்ப பிரம்மா பாபாவுக்கு அந்த குருக்களுடைய அனுபவியெல்லாம் எல்லாமே தெரியும். குருக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்கள்ட்ட போனா எப்படி இருக்கும், அதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். தந்தை கூறியிருக்கின்றார் அல்லவா, ஹே அர்ஜுனா, இவை அனைத்தையும் விட்டுவிடு, சத்குரு கிடைத்து விட்டார் எனும்போது இது போன்றவைகள் அவசியம் கிடையாது. இப்போ அர்ஜுனன்ட்ட அந்த கிருஷ்ணர் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ சத்குரு கிடைச்சிட்டாரு, இனிமே நீ எங்கேயும் போத்தல, அந்த மாதிரி பிரம்மா பாபாட்ட சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுடு, இப்போ சத்குரு நானே கிடைச்சிட்டேன், இதெல்லாம் விட்டுடு, அவசியம் கிடையாது. சத்குரு கரை சேர்ப்பிக்கின்றார், நான் உங்களை அசுர உலகிலிருந்து விடுவித்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறேன் என்று இப்போ தந்தையை வந்து நமக்கு சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, நீங்க குரு தேடிலாம் போக தேவையில்ல, நான் சத்குரு உங்களுக்கு கிடைச்சிட்டேன், உங்களை அசுர உலகிலிருந்து இப்போ விடுவிச்சு அக்கறைக்கு கொண்டு போறேன்னு சொல்லி கடவுளை வந்து இப்போ சொல்றாரு. விஷக்கடலை இப்போது கடந்து செல்ல வேண்டும். விஷக்கடல்ன்றது இந்த வாழ்க்கை தான். கலியுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பக்கம் பாபா சங்கம யுகத்துல கூட்டு வந்து நமக்கு ஞானம் யோகம் கொடுத்து கற்பிச்சாலும் நம்ம எங்க இருக்கிறோம், அந்த சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மாதிரி கலியுகத்துல தான் காலை வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சங்கம யுகத்துல பாபா கூட இருக்கிறோம். இருந்தாலும் இந்த விஷக்கடலை நம்ம கடக்க வைக்கிறாரு. அங்க சுத்தி என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத, எல்லாமே முதல்ல எல்லாமே வரும், ஒரே பிரச்சனையா இருக்கும், ஆனாலும் நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய வாழ்க்கை படக நான் பத்திரமா கொண்டு போய் கரை சேர்க்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நம்ம படகை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவர் படகோட்டியா வந்து நம்மளுடைய வாழ்க்கை படகை இந்த விஷக்கடலை கடந்து செல்ல வைக்கிறார். அது சொல்றாரு, இந்த விஷக்கடலை இப்ப கடந்து செல்ல வேண்டும், இது போன்ற விஷயங்களை இப்போது நீங்க புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. படகோட்டி படகை ஓட்டுபவராக இருப்பார் அல்லவா, ஆனால் புரிய வைப்பதற்காக தான் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. படகோட்டினாலே ஒரு படகு ஓட்டுறவர் தானே, ஆனா இப்ப வாழ்க்கை படகை ஓட்டுறாருன்றது புரிய வைக்கிறதுக்காக. அதுக்காக உடனே நம்ம படகெல்லாம் இமேஜின் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம பாபா கையில ஒப்படைச்சிட்டோம், அவ்வளவுதான். அந்த புரிய வைக்கிறதுக்காக படகுன்ற உதாரணத்தை சொல்றாரு. இப்ப நான் என் வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பாபா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதுபடி நடக்கிறேன். ஞான யோகம் அந்த அந்த பயிற்சிகளை செஞ்சு செஞ்சு நான் வந்து மனசை வந்து இதுலேருந்து விடுவிச்சுக்கிறோம், அவ்வளோதான். கலியுக வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துடுறோம். இவர் பிராணேஸ்வர் பாபா என்று கூறப்படுகின்றார், அதாவது உயிர் தானம் கொடுக்கும் பாபா. இப்போ நமக்கு பிராணேஸ்வரனே கிடைச்சிக்கிறார். பிரான்னா உயிர், உயிரை தானம் கொடுக்கும் பாபா தான் பிராணேஸ்வரன்ட்டு சொல்லப்படுகிறார். அவர் அமரர்களாக ஆக்கிவிடுகின்றார். இப்போ நம்மளை வந்து அமரரா ஆக்கிடுறாரு. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளாம் வந்து மரணம் வந்துடும் எல்லாருக்கும், நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் இவ்வளோ நாள். ஆனால் பாபா வந்து சொல்றாரு, நீங்க சாகிறதில்ல, இந்த உடல் தான் வந்து அழியுது, நீங்க வந்து அமரர் சொல்லி இப்போ நம்மளை அமரர் ஆக்கிறாரு. பிராணன் என்பது ஆத்மாவை தான் கூறப்படுகிறது. பிராணன்னா உயிர்னு சொல்லுவாங்க, பிராணம் போயிடுச்சு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ பிராணன்னா ஆத்மாவை தான் சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. ஆத்மா நீங்கி விட்டால் பிராணன் போய்விட்டதுன்ட்டு சொல்லுவாங்க, பிறகு சரீரத்தை வைத்துக் கொள்ளவும் விடுவதில்லை. இப்போ உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்ப வீட்டில் வைக்கவே விட மாட்டாங்க இல்லையா. ஆத்மா இருக்கிறது எனில் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த உடம்புல நம்ம இருக்கிறதுனால தான், நம்ம ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம ஆத்மா இந்த உடலை விட்டு போயிட்டோன்னா அந்த சரீரம் அழுகி போயிடும், துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆத்மா இல்லாத சரீரம் துர்நாற்றத்தை ஏற்படுத்திடும், பிறகு அதை வைத்து என்ன செய்வீர்கள்? அதனால தான் வீட்டில் வைக்காம அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, புதைச்சிடுறாங்க. மிருகங்களும் இவ்வாறு செய்யாது சொல்லி சொல்கிறாரு. ஒரே ஒரு மிருகம் கூட அழகாக கொண்டு போய் புதைச்சிருமா, எல்லா மிருகமும் செத்து போன மிருகத்தை. ஆனால் ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் என்ன பண்ணா, அதுதான் ரொம்ப விகாரின்னு சொல்லியிருக்காரு பாபா. அது என்ன பண்ணும், தான் குழந்தை இறந்த பிறகு கூட துர்நாற்றம் வீசினா கூட அந்த பிணத்தை விடவே விடாதான் குரங்கு. அந்த அளவுக்கு அது பற்று வச்சிருக்குமா குழந்தை மேல. அந்த குழந்தை தொங்கி கொண்டே இருக்குமா, அந்த பிணம் நாற்றாடிச்சாலும் அதை வச்சிட்டு இருக்குமா. அது மிருகம். நீங்கள் மனிதர்கள் அல்லவா, சரீரம் விட்டு விட்டால் விரைவில் அதை வெளியேற்றி விடுங்கள்ட்டு சொல்லுவாங்க. சொர்க்கம் சென்று விட்டதாக மனிதர்கள் கூறுவர். பிணத்தை எடுத்து செல்லும் பொழுது முதலில் அதன் பாதத்தை மயானத்தின் பக்கம் வைப்பர். முதல்ல பணத்தை எடுத்துட்டு போகும்போது பாதம் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா சுடுகாட்டை நோக்கி எடுத்துட்டு போவாங்க. பிறகு மயானத்திற்குள் நுழைகின்ற பொழுது அந்த மாத்திருவாங்க. பூஜைகள் செய்த பிறகு இப்போது சொர்க்கத்துக்கு சென்று கொண்டிருப்பதாக நினைப்பர். அதனால முகத்தை மயானத்தின் பக்கம் வைத்து விடுவர். போகும்போது காலை சுடுகாட்டு பக்கம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே திருப்பிடுவாங்க. திருப்பி முகத்தை வந்து சுடுகாட்டு பக்கம் வச்சுட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் கிருஷ்ணரையும் மிக சரியாக காண்பித்தீர்கள். நம்ம கிட்ட ஒரு கிருஷ்ணரோட படம் இருக்குது.
கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, நரகத்தை எட்டி உதைப்பாரு, கையில வந்து புது உலகத்தை வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு படம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அது கரெக்டா நீங்க உருவாக்கிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. காலால நரகத்தை எட்டி உதைக்கிறாரு, கையில புது உலகத்தை வச்சிருக்கிறாரு. கிருஷ்ணரின் சரீரம் இது கிடையாது, அவரது பெயர் உருவம் மாறுகிறது சொல்லி சொல்றாரு. இப்போ உண்மையில நம்ம வரைஞ்சிருக்கிற கிருஷ்ணர் கூட உண்மையான கிருஷ்ணர் கிடையாது, இன்னும் அழகா இருப்பாரு அவர் சொர்க்கத்துல, அவரது பெயர் உருவமே மாறுதுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு விஷயங்களை இப்ப தந்தை புரிய வச்சாலும் கூட மண்மனாபவ என்றுதான் கூறுகின்றார் பாபா. இப்ப இவ்வளவு ஞானம் சொல்றாருல்ல, இதெல்லாம் புரிய வச்சா கூட முக்கியமான விஷயமே என்ன சொல்றாரு பாபானா, மண்மனா பவ, ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் முக்கியம். இங்கு வந்து அமர்கின்ற பொழுது அட்டென்ஷன் தேவைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புத்தி தந்தை இடத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். உங்களது இந்த கவனம் சதா காலத்திற்கும் ஆனது. எதுவரை வாழ்வீர்களோ அதுவரை தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நினைவின் மூலம்தான் பல பிறவைகளின் பாவங்கள் அழிகிறது. பாபா நினைச்சாதான் அந்த 63 ஜென்ம பாவம் அழியுதுன்றாரு. நினைவு செய்யவில்லை எனில் பாவங்களும் அழியாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் போது ஒருபோதும் கண்களை மூடக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு பாபா நினைக்கிறேன்னா தூக்கம்தான் வரும், அப்புறம் தூங்கிடுவீங்கன்றாரு. சன்னியாசிகள் கண்ணை மூடிக்கொண்டு உட்காந்துருப்பாங்க. சிலர் பெண்களின் முகத்தை பார்க்கவே மாட்டாங்க. சன்னியாசிகளுடையது வேற, அவங்க தான் அடையோகம். அவங்க பெண்ணை பார்க்கவே மாட்டாங்க, கண்ணை மூடிக்குவாங்க. துணினால் கண்களை மூடிக்கொண்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது நம்ம ஆத்ம உணர்வுல பெண்ணா கூட பார்க்கறது இல்லை, பெண் தேகத்தையே நம்ம பார்க்கறது இல்லை, எல்லாரையும் ஆத்மாவா நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால நம்ம கண்ணை திறந்து தான் உட்காந்துருப்போம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் சுயதர்சன சக்கரத்தை இங்க சுற்றி கொண்டே உட்காந்துருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. உங்க புத்தியில பரந்தாமம், சொர்க்கம், அப்புறம் துவாபர யுகத்துல அந்த ஜடசிலை கோயில், அந்த கோயில்ல உட்காந்துருக்கிறதா நீங்க நினைக்கணும். அப்புறம் நம்ம பிராமண சொரூபம், அப்புறம் ஃபரிஸ்தா சொரூபம், இந்த பூஜைக்குரிய சொரூபம், இந்த 5 சொரூபமும் நீங்க நினைவு பண்ணிட்டே உட்காந்துருக்கணும். நீங்க வந்து யாரையுமே பார்க்க கூடாதுன்றாரு. நீங்கள் கலங்கரை விளக்குகள் அல்லவா, இதுவோ துக்க தாமம். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், மற்றொரு கண்ணில் சுகதாமம், சொர்க்கம் இருக்கணும்ன்றாரு. எழுந்தாலும் அமர்ந்தாலும் தன்னை கலங்கரை விளக்குன்ட்டு நினச்சிக்கங்க. நான் வந்து ஒரு லைட் ஹவுஸ், என்னை பார்த்து தான் உலகமே மாறணும், இங்கே எல்லாருமே பாபா கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு நினச்சிக்கங்கன்றார் பாபா. விதவிதமான முறையில் இப்போ புரிய வைக்கிறாரு. நீங்கள் தன்னையும் பாதுகாத்து கொள்கிறீர்கள். கலங்கரை விளக்கு ஆவதன் மூலம் தனக்கும் நன்மை செய்துக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிறீங்க. தந்தையை இப்போ அவசியம் நினைவு செய்யணுன்றாரு. செல்லும் வழியில் யாரையாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லணும். அறிமுகமானவர்கள் பலரை சந்திக்கின்றீர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ராம் ராம்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம அறிமுகமானவங்களை பார்க்குறோன்னா பக்தியில் ராம் ராம்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ராம் ராம் சொல்லுவாங்க. இது துக்கதாமம், அது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவர்களிடம் கேளுங்கள். இப்போ அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வராங்கன்னா, இது ஒரு நரகம், ஆனா நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போனோம், அப்புறம் இதே உலகம் சொர்க்கமா மாறிடும், இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் சாந்தி தாமம் சுகதாமம் செல்ல விரும்புகிறீர்களான்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த 3 சித்திரங்களை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பரந்தாமம், சொர்க்கம், நரகம் இதை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. உங்களுக்கு குறிப்பாக உணர்த்துகின்றார். கலங்கரை விளக்கும் கூட குறிப்பால் உணர்த்துகிறது. இந்த படகு ராவணன் சிறையில் இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கை படகு 5 விகாரத்துல மாட்டிட்டு இருக்குது. மனிதர்களை விடுவிக்க முடியாது. எந்த மனிதனுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. கடவுளே என்னை விட்டுடு, இந்த வாழ்க்கையே வேணான்ட்டு கடவுளை தானே கேட்குறோம், மனுஷங்கிட்ட போயா கேட்குறோம். மனுஷனால தான் நம்ம பிச்சுக்கின்னு ஓடுறோம் இல்லையா. மனுஷங்க கொடுக்குற டார்ச்சரில் ஐயோ வேணாம், இந்த பிறவியே போதும், எனக்கு உடம்பு பண்ணுற டார்ச்சரு, நோயாக வந்து வாட்டுது, இந்த வெயில் மழையெல்லாம் வாட்டுது, எனக்கு வேணாம் கடவுளை இந்த பிறவின்றோம் இல்லையா. நம்ம கடவுளை தான் கேட்குறோம். மனுஷங்க யாரும் மனுஷங்களுக்கு விடுவிக்க முடியாது. அவை அனைத்தும் செயற்கையான எல்லைக்குட்பட்ட விஷயங்களாகும் சொல்கிறாரு. இது எல்லையற்ற விஷயமாகும். அது சமூக சேவையும் கிடையாது. உண்மையான சேவை வந்து இதுதான், அதாவது அனைவரின் படகையும் கரை சேர்ப்பது. பாபா சொல்றாரு, உயிர் பிச்சை போடுறீங்க பாருங்க, தன்னை ஆத்மான்னு புரிய வைக்கிறீங்க பாருங்க, இதுதான் உயிர் தானம். உண்மையான சேவையே இதுதான். அவங்க பண்றதெல்லாம் சேவையே கிடையாது. ஒரு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் பண்றது, சேவை பண்றாங்களா, சோசியல் சர்வீஸ், அதெல்லாம் விட உயர்ந்த சேவை உங்களது தான்றாரு. எல்லாருடைய படகையும் கரை சேர்க்குறீங்க.
மனிதர்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்பதான் நமக்கு தெரியுது இல்லையா? எப்படி விடுவிக்கணும் எல்லாரையும்? உண்மையில எல்லாம் எப்படி மாட்டிட்டு இருக்கிறாங்க? அவங்களெல்லாம் எப்படி விடுவிக்கணும்? மனுஷங்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு இப்ப உங்களுக்கு தெரியுதுன்றாரு. முக்திதாமம் செல்ல தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் குருக்களிடம் செல்கிறீர்கள். ஆனால் யாரும் சந்திப்பது கிடையாது என்பது முதலில் கூறுங்கள். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு 60 வயசு ஆச்சுனாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சாமியார் தேடி போயிடுவாங்க. அங்க போயிட்டு குரு கிட்ட போயிட்டு முக்தி அடையணும்ன்ட்டு போவாங்க. ஆனா யாரும் முக்தி அடையறதில்லன்ட்டு நீங்க முதல்ல சொல்லுங்க. சந்திப்பதற்கான வழியே தந்தை தான் கூறுகின்றார். அதனால அவன் அருளால் அவன் தான் வணங்கின்ட்டு சொல்லிடுறாங்கல்ல. அவரே தான் வழி சொல்லுவாரு. எந்த ஒரு மனிதரும் முக்தி அடைய வழியை சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. இந்த சாஸ்திரங்கள் போன்றவர்களை படிப்பதன் மூலம் பகவானை அடைய முடியும்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும், பகவத்கீதையில ஸ்லோகன் சொன்னாலே நான் முக்தி அடைஞ்சிருவேன். அதை சொல்லிட்டே செத்து போயிட்டேன்னா அடுத்த பிறவி நான் கடவுள்கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போக முடியாதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றாரு பாபா. ஏன்னா நம்ம வாழும்போதே 5 விகாரத்தையும் வெல்லணும். அது சிவபாபாவுடைய நினைவுல அவர் எப்படி இருக்கிறாருன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு மண்மனாபவ நிலையில ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்கும் போது தான் நம்ம பாவம் அழியும். அவரோட நினைவுல சரீரம் விடும் போது தான் நம்ம அவர்கிட்ட போக முடியும். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள், மகாபாரதம், ராமாயணம் படிச்சுக்கிட்டு வாயில கங்கை நீர் இருந்தா அப்படியே போயிடலாம்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆறுதலுக்கு பகவான் ஏதாவது ரூபத்தில் கிடைப்பார்னு நினைக்கிறாங்க. எப்போது கிடைப்பார் என்பது போன்ற அனைத்தையும் தந்தை இப்போ உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறார். கடவுள் கிடைச்சிட்டாரு. அவங்க நினைக்கிறாங்க கலியுக புருஷன் குதிரை மேல வருவாரு, ஏதோ ஒரு ரூபத்துல வருவாருன்ட்டு விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாரு, அதை பார்த்துக்கினே நான் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளும் அது மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. அப்படியே சமாதி ஆயிடுவோம், ஜீவ சமாதி ஆயிடுவோன்ட்டு. அதெல்லாம் பாபா சொல்றாரு, எப்ப கிடைப்பாரு? பக்தி முடியும் போது தான் கிடைப்பாரு. உங்களுக்கு பிரச்சனை அதிகமா வரும்போது தான் நீங்க யாருன்றதே நீங்க உணர்வீங்க. ஆத்மான்ட்டு உணர்ந்து பரமாத்மாவை அவரே அறிமுகம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை அப்பதான் அவர் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சித்திரங்களில் காண்பித்திருக்கிறீர்கள். நம்ம ஆத்மான்னு ஒருத்தர் தான் நினைக்கிறோம். எல்லா தர்மத்திலையும் கரெக்டா தான் காமிச்சிருக்கிறாங்க. ஒருத்தரை தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் தர்மஸ்தாபகர்கள் கூட படத்தை பாருங்க, புத்தர் ஒரு விரலை தான் காட்டியிருப்பாரு, ஒரு விரலை காட்டுவாரு புத்தர். இயேசுவும் மேல மேல பார்ப்பாரு, மேல செய்கை காட்டுவாரு. அத மாதிரி எல்லாருமே ஒரு விரலை காட்டுவாங்க. சாய்பாபா கூட மேலதான் விரலை காட்டுவார். குருநானக்கும் ஏக் ஓங்கார்ன்ட்டு ஒரு விரலை காட்டியிருப்பார். தர்ம சபைகள் யாராக இருந்தாலும் அவர்களும் இவ்வாறு தான் சைகை கொடுக்கின்றனர். எல்லாருமே ஒரு விரலை தான் காட்டுறாங்க, ஒருத்தர் தான் கடவுள்ன்ட்டு சொல்றாங்க. ஏனெனில் நீங்கள் முறையை அறிவுறுத்தலில் இருப்பதால் அவர்களும் இவ்வாறு சைகை கொடுக்கின்றனர். அவங்க இப்ப கடைசியில பிகேஎஸ்ட தான் அந்த தர்ம சபைகள் மறுபிறவில இருக்கிறாங்க. அவங்க இப்ப நம்ம கிட்ட தான் வருவாங்க. அவங்களுடைய ஞானத்தை எடுத்துட்டு போவாங்க. கடைசியா அந்த ஞானம் எடுக்கும்போது ஒருத்தர் தான் கடவுள்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த முறையை புரிஞ்சுக்கிறதுனால தான் அவங்க திரும்ப பிறப்பெடுத்து வரும்போது அந்த மாதிரி சைகை கொடுக்குறாங்கன்றாரு. எஜமான ஜெபியுங்கள், அந்த தந்தை சத்குருவாக இருக்கிறார். மற்ற அனைவருமே பலவிதமான வழிமுறைகளை கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. கடவுள் ஒரு வழிதான் காட்டுறாரு. ஆனா மற்ற மனிதர்கள் வழிமுறை பல வழிமுறை காட்டுறாங்க. அவர்கள் குருக்கள் என்று கூறப்படுகிறாங்கன்னு சொல்றாரு. அசரீரி ஆவதற்கான வழியை யாருமே அறியவில்லை. ஆனா இது வரைக்கும் நம்ம எங்கெங்கயோ போயிருக்கிறோம். ஆனா நீங்க ஆத்மா, நீங்க இந்த உடல் அல்ல, நீங்க அசரீரி, அந்த பயிற்சி பண்ணுங்கன்னு யாருமே சொல்லி கொடுக்கல. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நீங்க சொல்றீங்க. அவர்கள் சிவனின் கோயிலுக்கு போறாங்க. ஏனெனில் சிவனை அப்பா என்று கூறும் பழக்கம் எப்போதும் இருக்கிறது. இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போனா அம்மை அப்பனேன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவாங்க. சிவத்தந்தைன்னு தான் சொல்லுவாங்க. வேற யாரையும் அப்பான்ட்டு சொல்றது கிடையாது. இதே லட்சுமி நாராயணனை போய் நாராயணா அப்பானா கூப்பிடுறீங்க, முருகா அப்பா அப்படி எதுவுமே மற்றவங்களெல்லாம் அப்பான்னு சொல்றதே கிடையாது. ஆனா சிவனை மட்டும்தான் அப்பான்னு சொல்றோம். நல்லாவே பக்தியில பார்ப்போம், சிவனை மட்டும்தான் அப்பான்னு சொல்றோம். ஆனால் அவர் லௌகீக தந்தை நிராகாரமாக கிடையாது. இப்ப நம்ம சாதாரண உடலுக்கான அப்பா எப்படி இருக்கிறாரு? அவருக்கு உடல் இருக்குது இல்லையா? அவர் நிராகார கிடையாது, சரீரதாரி. அப்ப சிவன் தான் அப்பானா நம்ம அப்பான்னு யார சொல்றோம்? அப்போ உடலுக்கான அப்பாவை நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு உடல் இருக்குது இல்லையா? ஆனா சிவன் அப்பான்னு சொல்றோம்னா அவர் உடலே இல்லாம இருக்கிறார், நிராகாரராக இருக்கின்றார், உண்மையான தந்தையா இருக்கிறார். அவர் தான் எல்லாருக்குமே தந்தையா ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. இவர் உடலுக்கான அப்பா ஒரு உடலுக்கு தான். இப்ப நமக்கு மட்டும்தான் அவர் அப்பா. அவருக்கு உடல் இருக்குது, நமக்கு உடல் இருக்குது. அந்த அப்பாவே போய் நீ உலகத்துக்கே அப்பான்னு நம்ம சொல்றோமா? இல்ல இல்லையா? எனக்கு மட்டும் நீ அப்பா, என் உடல் நம்ம உடல் இருக்குது, நம்ம உடலுக்கான அப்பா
ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு நமக்கு மட்டும் தான் அப்பாவா இருக்கிறாரு, உலகத்துக்கே அப்பாவா கிடையாது. ஆனா கடவுள் பாருங்க, அவர் நிராகாரா இருக்கிறாரு, அவர் உலகத்துக்கே அப்பாவா இருக்கிறாரு. அவர் புள்ளியா இருக்கிறதுனால ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறாரு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அசரியாக இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லா ஆத்மாக்களும் உடல் இல்லாம தான் இருக்கிறாங்க. அந்த உடல்ல வந்து நடிக்கும் போதுதான் சரீரதாரியா மாறுறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு அமரும் போது இதே சிந்தனையுடன் அமருங்கள். நாம் எப்படியெல்லாம் சிக்கி கொண்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எவ்வளவு வலையில மாட்டிட்டு இருந்தோம், மாயாவோட வலையில மாட்டிட்டு இருந்தோம் இல்லையா. பற்று, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல சிக்கிட்டு இருந்தோம். இப்போது தந்தை தான் வந்து வழி கூறியிருக்கின்றார். என்ன நினைங்கன்னு சொல்லி எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுறாரு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்றாங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பற்று எல்லார் மேலேயும் வச்சுன்னு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். இப்ப கடவுளே வந்து நமக்கு வழி கொடுத்து எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு அவரோட கனெக்ஷனை ஏற்படுத்த வைக்கிறார். மற்ற அனைவரும் இப்ப சிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. அது இது தெரியாம எல்லாம் சிக்கிட்டு அழுதுகிட்டு, அவங்களுக்கு தெரியாது, சரீரம் விட்டவொடனே அழுகுறாங்க, ஐயோ போயிட்டியே போயிட்டேன்னு. அவங்க கணக்கு வழக்கு முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க அந்த உடலை விட்டு போயிட்டாங்கன்றதை புரிஞ்சிக்காதனால அழுகுறாங்க. விடுபடுவதும் கிடையாது. தண்டனைகளை அடைந்து பிறகு அனைவரும் விடுபட்டு விடுவர். பாபா சொல்றாரு, எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுல பந்தனத்துல சிக்கிட்டு விடுபடவும் மாட்றாங்க. தண்டனைகளை அடைஞ்சிட்டு தான் பிறகுதான் எல்லாருமே விடுபட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு, முக்தி அடைவாங்கன்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். தண்டனை அடைந்து பதவி குறைத்து கொள்ள கூடாது. பாபா சொல்றாரு, இப்ப நான் சொல்ற பேச்சு கேட்டு என்ன நினைச்சு நீங்க என்ன பண்ணணும், பாஸ் வித் ஆனராகி பதவி அடையணும். அதை விட்டுட்டு நான் சொல்ற பேச்சு கேட்காம தண்டனை அடைஞ்சு பதவியை குறைச்சி கூடாது. சொல்லுவார்ல, அந்த ஒரு வாங்கிட்டு கையில ரொட்டி துண்டு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதிக தண்டனை அடைகிறீர்கள் எனில் பதவியும் ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. தண்டனைன்றது இங்க தர்மராஜபுரியா மாறிடும். இப்ப உலகமே தர்மராஜபுரியா மாறிடும் ஒரு காலத்துல. அப்ப எல்லாரும் செய்த பாவத்துக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிப்பாங்க. அந்த நேரத்துல பிகேஎஸ் நம்மளும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாபாவுக்கு. நீதிபதியோட குழந்தையே, நீதி தேவனுடைய குழந்தையே அந்த கூண்டுக்குள்ளார, குற்றவாளி கூண்டுக்குள்ள நிற்கும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் பாடம் எடுத்தேன், திரும்பவும் நீ வந்து இப்படி இருக்கிறியன்ட்டு அவர் கஷ்டப்படுவாரு. அதனால பாபா சொல்றாரு, தண்டனை அடையக்கூடாது, இப்பவே நீங்க என்ன நினைச்சிருங்கன்றாரு. பிராப்தியும் குறைவாக கிடைக்கும். நீங்க தண்டனை அடைஞ்சு நீங்க போய் பதவி அடைஞ்சிங்கன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு பதவி கம்மியா கிடைக்கும், வேலைக்காரி ஆயிடுவீங்க. பிராப்தியும் குறைஞ்சிரும்ன்றாரு. குறைந்த தண்டனை எனில் பிராப்தி நன்றாக கிடைக்கும். குறைவா தண்டனை அடையிறோம்னா நல்ல பிராப்தி கிடைக்கும்ன்றாரு. இது முட்கள் நிறைந்த காடாகும். இதுவோ முள்ளு நிறைஞ்ச காடு, எல்லாரும் ஒருவருக்கொருவர் முள்ளு போல குத்துறாங்க. சொர்க்கமோ அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. கிறிஸ்துவர்களும் சொர்க்கம் இருந்ததாக சொல்றாங்க. முஸ்லீமும் சொல்றாங்க அல்லாவின் பூந்தோட்டம்னு. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்துல சொர்க்கம் இருந்ததுன்னு சொல்றாங்க. சில நேரங்களில் சாட்சாத்காரமும் செய்கின்றனர். நிறைய டைம் எல்லாருக்கும் காட்சி வேற கிடைக்குது. இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருப்பின் மீண்டும் தனது தர்மத்திற்கு வந்து விடுவர். மற்றவர்கள் இங்கு என்ன இருக்கின்றன என்று பார்க்கின்றனர். இப்ப நம்ம ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க இங்க. மற்றவங்க சும்மா காட்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. பார்ப்பதனால் யாரும் சென்று விட முடியாது. சும்மா இங்கே வந்து பார்க்கறதுனால சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது. தந்தை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞானம் பெற வேண்டும். பாபா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை அடைஞ்சாதான், சிருஷ்டி சக்கரத்தோட ஞானத்தெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அனைவரும் வந்து விட முடியாது சொல்லி சொல்றாரு. அங்கு தேவதைகள் மிக குறைவாக இருப்பாங்க. டோட்டலா 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல போய் நடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் 33 கோடி தேவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால மற்றவங்களாம் சும்மா வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இப்போது இவ்வளவு இந்துக்கள் இருக்கின்றனர். இப்ப வந்து 90 கோடி இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க. அப்ப 33 கோடி தேவதைகள் தான். ஆனா இந்துக்கள் பாத்தீங்கன்னா 90 கோடி இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே தேவதைகளா ஆக மாட்டாங்கன்னு சொல்லி பாபா நேற்று கூட முரளியில சொல்லியிருந்தார். உண்மையில் தேவதைகளாக இருந்தனர் அல்லவா, ஆனால் அவர்கள் தூய்மையாக இருந்தனர். இவர்கள் தூய்மையின்றி இருக்கின்றனர். எல்லா இந்துக்களும் தேவதைகள் ஆக முடியாது. ஏன்னா தேவதைகள் ஒரு காலத்துல தூய்மையாக இருந்து இப்ப பாபா பாடம் எடுக்கும் போது தூய்மை ஆயிடுவாங்க. தூய்மையா இல்லாதவங்க இந்துக்களாவே இருப்பாங்க. இவங்க தூய்மையின்றி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தூய்மை இல்லாதவர்களை தேவதைகள்ன்ட்டு கூறுவது அழகல்ல சொல்லி சொல்றாரு. இந்த ஒரே ஒரு தர்மத்தில் தான் தர்மமும் கீழானதாக ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. செயல்களும் தரம் குறைந்து விட்டது என்று கூறப்படுகிறது.
இந்த இந்து தர்மத்துல தான் இப்ப தர்மம் பிரஷ்டமாகி கர்மமும் பிரஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆதி சனாதன இந்து தர்மம் என்று கூறிட்டாங்க. ஆதி சனாதன தேவி தேவதான்னு சொல்லிக்க முடியல, அதனால இந்துன்ட்டு சொல்லிக்கிட்டாங்க. தேவதா தர்மத்தின் பெயர் பெயர் இடம் பெறவே இல்லை சொல்லி பாபா சொல்றார். குழந்தைகளாகிய நமக்கு மிக இனிய தந்தையாக இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்களை எப்படி ஆக்கிவிடுகின்றார்? சாதாரணமா இந்த முள்ள மலராக்குறாரு. தந்தை எவ்வாறு வருகின்றார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தேவதைகளின் பாதங்கள் பழைய தம பிரதான சிருஷ்டியில படவே படாது எனும்போது பிறகு தந்தை எப்படி வருவார்? பாருங்களேன், கிருஷ்ணருடைய கால் பாதம் கூட இங்க கலியுகத்துல படாது. அப்ப கடவுள் எப்படி வருவாரு? கடவுள் நிராகாரா இருக்கிறாரு. அதனால அவரு வந்து புள்ளியா இருக்கிறதுனால பிரம்மா உடல்ல வந்து அப்பப்ப அவதரிச்சு ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால வரமாட்டாரு. இது எவ்வளவு மோசமான உலகம். இங்க எப்படி அவர் வந்து காலை வைப்பாரு? புத்தி என்ற காலை கூட இங்க வைக்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்குது உலகம். அதனால அவர் வராரு, உடல்ல பிரவேசமாயிட்டு உடனே போயிடுறாரு. தந்தை நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கு தனக்கென்று சரீரமே கிடையாது. அதனால்தான் இவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றார். கடவுளுக்கு இப்ப உடம்பு இருந்துச்சுன்னா எப்படி அவர் இந்த உடம்பு காலை வச்சுக்கிட்டு இங்க வந்து காலை வைப்பாரு? ஏன்னா இவ்வளவு மோசமான உலகத்துல கடவுள் எப்படி வருவார்? காலையே வைக்க மாட்டார் இல்லையா? அதனாலதான் வேற ஒரு உடல்ல வரேன்னு சொல்லி சொல்றாரு. நான் நிராகாரமா இருக்கிறேன், புள்ளியா இருக்கிறேன். புள்ளியா இருக்கிறதுனால நான் எனக்கு சரீரம் இல்லாதனால பிரம்மா உடல்ல அவதரிச்சு வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு என் பாட்டு முடியும் போது நான் போயிடுறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஈஸ்வரிய உலகில் அமர்ந்திருக்கிறீங்க. அவர்கள் அனைவரும் கலியுகத்துல அசுர உலகத்துல இருக்கிறாங்க. நீங்க சங்கம யுகத்துல பாபா கூட இருக்கிறீங்க. இது மிகவும் சிறிய சங்கம யுகமாகும். நாம் தேவதா உலகிலும் கிடையாது, அசுர உலகத்திலையும் இப்ப கிடையாது என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? மதில் மேல பூனை மாதிரி இருக்கிறோம். இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம். ஆனா நம்ம மதில் மேல நிக்கிறோம். அந்த மதில் தான் சங்கம யுகம்னு சொல்றாரு. நீங்க இப்ப தேவதா சொர்க்கத்திலயும் இல்ல, அசுர கலியுகத்திலயும் இல்ல, நடுவுல இருக்கிறீங்கன்றாரு. நாம் ஈஸ்வரிய உலகில இருக்கிறோம். நம்ம வீட்டிற்கு அழைத்து செல்ல இப்ப கடவுளே அப்பாவே வந்திருக்கிறாரு. அது என்னுடைய வீடுன்ட்டு பாபாவும் சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, பரந்தாமா அவருடைய வீடாம். அவருடைய குழந்தைகள் தான் நம்ம. உங்களை கவனிப்பதற்காக நான் எனது வீட்டை விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், நான் என் வீட்டையே விட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்காக இங்க வந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பாரதம் சுகதாமம் சொர்க்கம் ஆகிவிடும் பொழுது பிறகு நான் வருவதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் ஆயிடுச்சுன்னா இந்த உலகம் இப்படி அசிங்கமா கலியுகமா இருக்கும் போது தான் நான் வரேன். அதுவே அழகா சொர்க்கமாயிட்ட பிறகு நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அப்ப யாரும் நம்ம கூப்பிட மாட்டோம், கூப்பிட்டாதானே அவர் வருவாரு. பத்தித்த பாவனரே வாருங்கள்னு கூப்பிட்டதுனாலதான் வந்திருக்கிறாரு செவி மடுத்து. நம்ம சொர்க்கத்துல கூப்பிட மாட்டோம். ஜாலியா இருக்கும்போது நம்ம எங்க கூப்பிடுறோம் கடவுளை? அப்ப இப்பயே கூப்பிட மாட்டோம் ஜாலியா இருந்தா, சொர்க்கத்துல போய் நம்ம எப்படி கூப்பிட போறோம்? அதனால நாங்க வரமாட்டேன்றாரு. நான் உலகிற்கு எஜமானராக ஆவதே கிடையாது, நீங்க தான் ஆகுறீங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்கு பாடம் எடுத்து உங்களை மாத்தி நீங்க தான் உலகத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க, நான் ஆக மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நான் பிரம்மாண்டத்திற்கு எஜமானராக இருக்கிறேன். நானும் இந்த பரலோகத்திற்கு எஜமானனா இருக்கிறேன். பிரம்மாண்டத்துல இருந்து எல்லாருமே அங்கிருந்து தான் வரீங்க. யார் வர வேண்டியிருக்கிறதோ அவர்கள் இப்போது எஜமானர்களாக ஆகி அங்கு அமர்ந்திருக்கின்றனர். ஆனால் அவர்கள் வந்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது கிடையாது. இன்னமும் பரந்தாமத்துல நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. பிரம்மாண்டத்துல எஜமானனா தான் இருக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே அந்த இடத்துக்கு எஜமானன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, உலகத்துக்கு எஜமானரா ஆக மாட்டாங்க. அவங்க இங்க நடிப்பு நடிக்க வராங்க. பல விஷயங்களை இப்ப பாபா புரிய வைக்கிறார். சில மாணவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கின்ற போது ஸ்காலர்ஷிப் அடையறாங்க இல்லையா, நான் தூய்மையாக ஆவேன் என்று இங்க இருக்கும்போது சொல்றாங்க. பிறகு சென்று அசுத்தம் ஆயிடுறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு பக்குவமற்றவர்களை அழைத்து வர வேண்டாம். முரளியில சென்டர்ல கேட்கும் போது தூய்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அசுத்தமாயிடுறாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் மதுபன் கூட்டு வராதீங்கன்றாரு. சிந்தித்து அழைத்து வர வேண்டியது நிமித்தமானவர்களின் காரியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரையும் பார்த்து அவங்க ஃபாலோ பண்றாங்களா ஸ்ரீமத் படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா தான் சரீரத்தை தாரணை செய்து இந்த நடிப்பை கூட நடிக்கிறது. அதற்கு அழிவற்ற பாகமே இப்ப கிடைச்சிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே இந்த சரீரம் பாடின்றது ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். அதுல ஆத்மா தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தாரணை பண்ணி நடிப்பு நடிக்குது. எல்லாமே இந்த ஆத்மா தான் செய்து, ஆத்மாவுக்கு அழிவற்ற பாட்டு இந்த உலகத்துல கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
நல்லது. இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, கலங்கரை விளக்காகி அனைவருக்கும் சாந்தி தாம சுகதாமத்தின் வழியை சொல்லணும். அனைவரின் படகையும் துக்கதாமத்திலிருந்து விடுவிக்கும் சேவை செய்யணும். தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும், பிறருக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், தனது சாந்த ஸ்வரூப ஸ்திதியில் நிலைச்சிருந்து சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யணும். நினைவின் பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும். கண்ணை மூடி உட்காரக்கூடாது. புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. வரதானம், தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சுரூபமாக மற்றும் சக்தி சுரூபமாக ஆக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திரம் சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுக. இப்போ சம்பூர்ண தூய்மை அப்படின்னா பாபா தூய்மைன்றது வெறும் பிரம்மச்சரியம் கிடையாது. அதுலேயே நீங்கள் சந்தோஷம் அடையாதீங்க. தூய்மைன்றது எண்ணம் சொல் செயல்னு பாபா நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். எண்ணத்தில் கூட நம்ம தவறான எந்த ஒரு காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தினுடைய எண்ணங்கள் எண்ணத்தில் கூட வரக்கூடாது, மனசில் கூட வரக்கூடாது. தன்னுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஞான சுரூபமாக வச்சுக்கணும். ஞானம்தான் இருக்கணும் நம்ம புத்தியில், மனசுலையும் புத்திலையும் ஞான சுரூபமாக இருக்கணும், சக்தி சுரூபமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபாவிற்கு சமமாகுவதற்கு தூய்மையின் அடித்தளத்தை உறுதியாக்குங்கள். இப்போ சிவபாபாவுக்கு சமன் ஆகணும்னா நம்ம எப்படி ஆகணும்? இந்த உடல்லையே நம்ம மறந்துடணும், அந்த உலகத்தையே மறந்துடணும். புள்ளியா நான் புள்ளி அப்படிதான் ஆத்ம உணர்வு வரணும். அப்போ ஆத்ம நிலையில இருக்கும்போது அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் குறித்த எண்ணங்களே நமக்குள்ளார ஓடவே கூடாது. அந்த அளவுக்கு தூய்மையினுடைய ஃபவுண்டேஷனை உறுதியாக்குங்கன்றாரு. அடித்தளத்தில் பிரம்மச்சரியத்தின் விரதம் தாரணை செய்வது பொதுவான விஷயம். இதில் மட்டுமே குஷி அடைந்து விடக்கூடாது. சரி, நான் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறேன், தூய்மையாக இருக்கிறேன், அதில் மட்டும் குஷி அடையாதீங்க. மற்றபடி மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, கோவப்படுறது, ஆசை வைக்கிறது, எல்லாத்து மேலேயும் பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் தூய்மை கிடையாதுன்றாரு. நான் தூய்மையாக இருக்கிறேன்னா வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இருக்கிறேன் அவ்வளோதான், மற்றதெல்லாம் நான் கோபமாக திட்டுவேன், இதெல்லாம் அப்படி அப்படி இருப்பாங்க சிலர். அதை மாதிரி கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. தூய்மைனா சம்பூர்ண தூய்மைன்னு சொல்றாரு. 5 விகாரமே எதுவுமே இருக்கக்கூடாது. திருஷ்டி உள்ளுணர்வின் தூய்மையை மேலும் அடிகோடுங்கள். இப்போ நம்ம பார்வை கொண்டு தூய்மையா இருக்கணும். எல்லாரையும் நல்லவங்கள தான் பார்க்கணும். அவங்கள்ட்ட இருக்கிற டிஃபெக்டே தெரியக்கூடாது. இப்பெல்லாம் பார்த்தோன்னே பாருங்களேன், அழுக்கா இருக்குது, இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்க கண்ணு என்ன குட்டியா இருக்குது, அவங்க உடம்பு என்ன குண்டா இருக்குது, இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன தெரியுது? நமக்கு குறைதான் தெரியுது இல்லையா? அந்த குறைய தெரியக்கூடாதுன்றார் பாபா. திருஷ்டி உள்ளுணர்வுல கொண்டு தூய்மையை மேலும் அடிக்கோடுங்கள் சொல்லி சொல்றாரு. அவ்வளோ தூய்மையா இருக்கணும். சாமியார்கள்லாம் அப்படி இருப்பாங்க. சாமியாரை விட நம்ம அதிசாமியாரா அது குழந்தை மாதிரி மாறிடணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைக்கு பாருங்களேன், தெரியாது அவங்க அம்மா குண்டா இருக்கிறாங்கன்னே தெரியாது. அம்மா நீ குண்டா அசிங்கமா இருக்கிறான்னு ஒரு குழந்தை சொல்லுமா, அம்மான்னு தான் போய் கட்டி பிடிச்சிக்கோம் இல்லையா? அதுக்கு அந்த குறைய தெரியாது. அந்த மாதிரி இருக்கணும்ன்றாரு. திருஷ்டி உள்ளுணர்வின் தூய்மையை மேலும் அடிக்கோடுங்கள். கூடவே தனது சம்ஸ்காரங்களை சுத்தமாக வச்சுக்கணும், ஞான சொரூபமாக இருக்கணும், சக்தி சொரூபமாக ஆக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சங்கல்பத்தில் இப்போது அதிகப்படியான குறை இருக்குது. பாபா சொல்றாரு, வெளியில வாய் மூலமா நீங்க பேசல, வாயை நிறுத்திட்டீங்க, நல்லா தெரியுது, பேசுறதுல கட் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் எண்ணம் சரியில்லைன்னு சொல்லி சொல்றாரு. எண்ணத்துல இப்போது அதிகப்படியாக குறை இருக்குது. பாபா பார்த்தாராம், எண்ணத்துல நிறைய குறை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பலவீனங்களையும் நீக்கிவிட்டால் சம்பூர்ண பவித்ர ஆத்மா என சொல்லலாம். அப்ப எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒன்னாயிடுச்சுன்னா நம்ம பாப் சமான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவா ஆகிரலான்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: பார்வையில் அனைவருக்காக இரக்கம் மற்றும் சுபபாவனை இருந்ததென்றால் அபிமானம் அல்லது அவமானத்தின் அம்சமும் கூட இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளுடைய பார்வையில எல்லார் மேலையும் இரக்கம், கருணை பாவனை, கருணை வைக்கணும். பாவம், எல்லாருமே பாவம், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க உலகத்துல. அப்புறம் இவங்களுக்கும் ஞானம் சொன்னா நல்லது, இவங்க பாபாவோட அறிமுகம் இவங்களுக்கும் கொடுப்போம், இவங்களும் வாழ்க்கையில நன்மை அடையட்டும், இவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு அந்த சுபபாவனை இருந்துச்சுன்னா
அபிமானம், நம்ம தேக அபிமானமும் நமக்கு வராது. நம்மள அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானம் அதனுடைய அம்சமும் நமக்கு இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. எப்பன்னா நம்ம பார்வையில கருணை பாவனையும் சுப பாவனையும் இருக்கும்போது தான் அந்த தேக அபிமானமும் நமக்கு வராது. அவமானத்தினுடைய அம்சமும் நமக்கு வராதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா.